ரோமர்கள் நிருபம் 8:37 சொல்லுது, அவர் முற்றுமுடிய எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் தந்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று. வாசிங்க. இவை எல்லாவற்றிலையும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்கிறோம். ஜெபிக்கிற மனுஷனால எல்லாமே கூடும். ஜெபிக்கிற மனுஷியால எல்லாமே கூடும். ஏன்னா நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. முற்றிலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். மனுஷன் தான் தேவைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபமே இருக்காது, ஜெபமே கிடையாது. உங்க தேவைக்காவது நீ ஜெபம் பண்ணியா மனுஷா? உன் உடம்புல பலன், உன் உடம்புல இருக்கக்கூடிய சுகம், உன் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அது தேவனுடையது. எவ்வளவு பேரை பார்க்கிறோம். யாருக்கு எந்த நோய் வருதுன்னு தெரியாது, யார் எப்படி மறிக்கிறாங்கிறது தெரியாது. அப்ப நீங்க அசைகிறது எல்லாமே தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு காரியத்துக்காக தேவன் நோக்கி கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமாக, மன இருள் எல்லாம் சந்தோஷம் பிறக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கான்னு. 1 தீமோத்தேயு 2:1-2 வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பாருங்க நிறைய புத்தி சொல்லி இருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்ற, இந்த காரியம், இந்த ஆலோசனை பிரதானமான ஒன்று, இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கிறார். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பாருங்க, எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தான், அந்த ஜெபம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற. அந்த தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு இருக்கிறதுனால தான் நம்ம இந்நாள் வரைக்கும் தப்பி பிழைக்கிறோம். அப்போ அந்த தயவு இன்னும் பெருக வேண்டுமே ஆனால் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக வேண்டும். உலகத்துக்காக ஜெபம் பண்ணணும், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. எஸ்தர் ராஜாத்தினுடைய நாட்களில் நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். எஸ்தர் புஸ்தகம் 3:13 வாசிங்க. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகளாகிய சகல யூதரையும் அழைத்து கொண்டு நிர்மலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. பாருங்க, அகாஸ்வேர் என்றதான ராஜாவுடைய நாட்கள்ல, எஸ்தர் ராணியுடைய நாட்கள்ல என்ன நடக்குது? யூதர்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்றுதான திட்டம் திட்டப்படுகிறது. ஆனா திட்டம் எப்படி தவிடுபடியாது என்று பார்ப்பீர்களேயானால், எஸ்தரின் புஸ்தகம் 4:3 வாசிங்க. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தலத்திலுமுள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டொடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஜெபம், ஒரு மனமான ஒரு ஜெபம், ஊக்கமான ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். உங்க ஜெபம் எப்படி இருக்கு? சூழ்நிலைகள் பயங்கரம் இருக்கும், உயிரோடையே வாழ முடியாது, அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய கட்டளை அப்படி இருக்குது என்று என்ன பண்ணாங்க பாருங்க. ஜெபம் தான். ஜெபம் அசைக்கும், ஜெபம் கிரியை செய்யும். உபவாசித்து மகா துக்கத்தோட அழுகையோட கண்ணீரோட ஜெபித்தாங்க. என்ன ஆனது பாருங்க. எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 8:12 வாசிங்க. இப்போது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். பாருங்க, அங்க ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளையை உடைக்க வேண்டும் என்றால் இங்க என்ன சொல்றாரு? யூதர்கள் கையிலேயே அந்த முத்திர மோதிரத்தை கொடுத்துட்டு உங்க இஷ்டப்படி நீங்க எழுதிக்கிடுங்கன்ட்டார். இனி தொடர்ந்து வாசித்தாங்க இருக்கு. சட்டத்தை அப்படியே மாற்றி எழுதத்தக்க கிருபைய அந்த யூதர்கள் பெற்றுக்கொள்ளுறாங்க. உபவாசம், கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அதே அதிகாரம் 16 வாசிங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பாருங்க, ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிற மனுஷன் தோற்று போறது கிடையாது. எவ்விதமாய் முழங்கால நின்னாங்க, கதர்னாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க. ஜெபத்தின் வல்லமை விசுவாசிங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும், இருள் மாறுது, மரண இருள் மாறுது, பயம் மாறுது, மகிழ்ச்சி உண்டாகிறது, களிப்பு உண்டாகிறது, கனம் உண்டாகிறது. என்ன கனம்? தேவன் அவர்களோடு இருக்கிறார்.